சசி அறங்கிலிருந்து அரசியல் எனக்கு பிடிக்கும்ன்ற புத்தகத்தில் நீங்கள் அண்ணாகிட்ட பிபிசியிலேருந்து நிறுவ கேட்டப்போ அண்ணாயிசம் எம்ஜிஆர்டி கேட்டப்போ அண்ணாயிசம் இந்த கலக்காத 2-3 இது கேபிட்டலிசம் சோசியலிசம் கலந்தது தான் அப்படின்னு சொல்றப்போ சேராதுங்கிறதுனால தான் அது முக்கியமாக நீங்கள் எடுத்து எழுதி காமிச்சிருக்கீங்க. அது இப்போ இருக்கிற சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் படத்தையும் வச்சு இவரு பெரியார் படத்தை வச்சிருந்தாலும் முதல் அப்பாயின்மெண்ட் ஆர்டரே வந்து ஜோசியருக்கு தான் கொடுக்குற மாதிரி திரும்ப பெற்றுட்டாங்க. இது மாதிரி சமயத்தில் நம்மளோட பாசிசத்துக்கு எதிரான குரல் தேவைதான். ஆனாலும் இப்போ அரசாங்கத்திலேருந்து இது வரைக்கும் கடந்த இந்த ஆட்சி புது அரசியல் வந்ததுக்கு அப்புறம் அதோட எதிர்ப்புங்கிறது எந்த ஒரு குரலும் இல்லாமல் இருக்கு. இதுக்கு அடுத்து அதோட தன்மையோ இல்லை வலிமையோ குறைஞ்சு போற அளவுக்கு இருக்குமா இல்லை? ஏன்னா நம்மளுக்கு ஒரு இயக்கங்கள்ல தான் போயிட்டு இருக்கே தவிர மற்றபடி அரசியல் இதுவரைக்கும் இருந்ததில்ல. தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணவங்களுக்கு எந்த குரல் இருந்தது, இப்போ அது நலிவடைந்திருக்குது. அது வரும் நாட்கள்ல எப்படி இருக்குங்கிறது என்னோட இல்லை. எப்போதுமே ஆட்சியாளர்களுடைய குரலுக்காக எதிர்பார்த்திருக்க கூடாதுங்கிறதுதான். நம்ம மக்கள் மத்தியில் வேலை செய்கிறோம், மக்கள் மத்தியில் வேலை செய்யணும், மக்கள் எடுத்து வரணுங்கிறது தான் நிரந்தரமான மாற்றம். இதெல்லாம் தற்காலிகமான விஷயங்கள் தான். எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அரசாங்கங்கள் வந்து எப்போதுமே உழைக்கின்ற மக்களுக்கான ஒன்றாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவர் எல்லா காலம் பூராவுமே வந்து ஒன்று கார்பரேட்டுகளுக்காக இருப்பாங்க, அல்லது பண்ணையாளர்களுக்காக இருப்பாங்க, அப்படிதான் இருப்பாங்க. அதுதான் வரலாறு முழுக்க அதான் பார்த்துருக்கோம். நான் என்னுடைய திருப்பி எடுத்த வரலாறு புத்தகத்தை நீங்கள் படிச்சு பாருங்க. தஞ்சை மாவட்டத்தில் பொதுவுடைமை இயக்கம் வளர்ந்த வரலாற்றை தான் நான் புத்தகமாக எழுதியிருக்கேன். 2 வால்யூம். முதல் வால்யூம்ல பிரிட்டிஷ்காரனும் காங்கிரஸ் கட்சிக்காரனும் எப்படி உழைக்கின்ற மக்களை அடிச்சு துப்பாக்கிச்சூடு நடத்துறாங்க, எத்தனை பேரை கொண்டாங்கன்றது. 2வது வால்யூம்ல திமுக ஆட்சியாளர்களும் அதிமுக ஆட்சியாளர்களும் எப்படி அடிச்சு கொண்டாங்கன்றது. எவன் வந்தாலும் அடிச்சுதான் கொண்டு போராடக்கூடிய மக்களை. இப்போ இவங்க வந்து பாசிசத்தை எதிர்த்த தேவையா ஆதிய தேவையா? இவங்களால ஒன்றும் இல்லை. நாம மக்களை தயார் செய்யறது தான் நமக்கு முக்கியம். மக்கள் மத்தியில வந்து நம்ம விழிப்புணர்வையும் அவர்கள் சுயமாக சிந்திக்கக்கூடியவர்களாக மக்களை மாற்றுவதும் தான் இந்த இதெல்லாம் ஒழிக்கும். இல்லைன்னா அவங்க வாட்டுக்கு அவங்களுக்கு பாசிசம் ஒன்று தான், பாயசம் ஒன்று தான். அவங்களுக்கு வந்து இதெல்லாம் ஒன்றும் வித்தியாசமே தெரியாது. நாம மக்களுக்கு தெரியலையேங்கிறத நம்ம கவலைப்பட வேண்டிய விஷயம். ஆட்சியாளர்களுக்கு தெரியலையேங்க கவலைப்பட்டு என்ன இருக்கிறது? நம்முடைய போக்கஸ் வந்து மக்கள் வந்து அறியாமலே அமிழ்த்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்களால் அவர்களுடைய வேலை உணவுக்காக தேடுகின்ற நேரமே சரியா போது. எதையும் வாசிக்க முடியல, படிக்க முடியல, அடுத்த கட்டத்துக்கு வர முடியல. அதுல இருந்து நம்ம அவர்களை எப்படி கொண்டு வருதுன்னு நம்ம நிறைய யோசிக்கணும். அதுதான் தீர்வு. வணக்கம்.